மார்னிங். இன்றைக்கி வாக்கிங் ஸ்பெஷல் பென்டோட்டாவில் காலையில் ஸ்ரீலங்காவில் வாக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் ஆறு, நடுவில் இந்த ரூட்டு. எங்கள் ஹோட்டலே அப்படி தான் அமைஞ்சிருக்கு, சென்டரா சீசான்ஸ் ஹோட்டல். ஸோ இன்றைக்கி ஒரு வாக்கிங் நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்படி வலதுகை பக்கம் பார்த்திங்கன்னா கடல், அதே இடதுகை பக்கம் நம்ம இப்படி பார்த்தோம்னா ரிவர். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த நடப்பாதை மார்னிங் வாக் வந்து ரொம்ப மெமரபிள் அண்ட் ப்ளசன்ட் வாக்கிங். அந்த ஆறும் கடலும் ஒன்றா சேர்கிற இடம் அந்த எண்டு தான். அங்கே தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்க போகுது அந்த ஏரியாங்கிறது இன்னும் தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்கா, இல்லை எப்படி டிசப்பாயின்மெண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாங்கிறது. இந்த மலை தான் இந்த ஆறையும் கடலையும் பிரிக்கக்கூடிய இடம், இணைக்கக்கூடிய இடமும் கூட. அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஆறு, இந்த சைடில் பார்த்திங்கன்னா கடல், அங்கே ஆறு, நடுவில் இந்த சைடில் ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது. இதுதான் அங்கே எண்டு. இந்த மலைக்கு அந்த பக்கம்தான் ஆறும் கடலும் பிரியிற இணையிற இடம். ஸோ இந்த இருக்கிற இடத்துல பஞ்சக்கப்படுவா மெடிடேஷன் டெம்பிள் இருக்குது. இதில் லாங் ட்ரெஸ்ஸஸில் தான் வரணும். நம்ம இன்றைக்கி ஷார்ட்ஸ் போட் வாக்கிங் வந்தனால உள்ளே போகல. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சைடு உங்களுக்கு ஆறு இருக்குது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதான் ஆறு அந்த சைடு. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா கடல். பாருங்கள், ஜெல்லி ஃபிஷ் இங்கே அப்படியே பதிஞ்சு கிடக்கு. இங்கே நிறையா ஜெல்லி ஃபிஷ் இருக்குது. இது இன்னொரு ஜெல்லி ஃபிஷ். இங்கேயும் பாருங்கள் இன்னொரு ஃபிஷ் இருக்குது, ஜெல்லி ஃபிஷ். இது கொஞ்சம் குட்டி போல் இருக்குது. இந்த ஏரியாவில் நிறையா ஜெல்லி ஃபிஷ் இருக்குது. இதை பாருங்கள், இது ஒரு ஜெல்லி ஃபிஷ். அங்கே ஒன்று இருக்குது. இது ஒரு குட்டி ஜெல்லி ஃபிஷ் ஆட்டிருக்கு. இங்கே ஒரு பெரிய ஜெல்லி ஃபிஷ். வெளியே வந்தால் பார்த்தா நல்லாயிருக்கும், ஆனால் இது ரொம்ப ரிஸ்கி, இது தொடக்கூடாதுன்றாங்க.
சரி பாருங்கள், இதுதான் அந்த கடைசி இடம். நம்ம அங்கே மேலே போய் பார்க்கலாமா? இதுக்கு மேலே இது கொஞ்சம் இந்த பாறையை தாண்டது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல். ஸோ அதனால் இங்கேருந்தே பார்க்கலாம். அருமையான வியூ. இங்கே பாருங்கள், இன்னொரு ஜெல்லி ஃபிஷ், பெரிய ஜெல்லி ஃபிஷ். இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த ஜெல்லி ஃபிஷ் பார்க்குறேன் லைஃப்லேயே. வாவ், ரொம்ப பெரிய ஜெல்லி ஃபிஷ். இந்த மண்ணே பாருங்கள், பார்த்தா திடீர்னு பார்த்தா மேகங்களை பார்க்குற அளவுக்கு இருக்குது அழகா. அடிக்கிற அலையில் எழும்பக்கூடிய அந்த தண்ணீரினுடைய துகள்கள் அங்கே பாருங்கள், ஒரு பனிமூட்டமாட்ட தெரியுது. அது நத்திங் பட் வாட்டர் மாலிகூல்ஸ். அந்த அலையில் பட்டு எழும்புறது பார்த்திங்கன்னா அந்த அலைக்கு மேலே எவ்வளோ அழகாக இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியுது. ஆஹா, சூப்பர். இன்றைக்கி வாக்கிங் உண்மையாலுமே மறக்க முடியாத வாக்கிங், எக்ஸலண்ட்டான வாக்கிங். தேங்க் காட் அண்ட் தேங்க் நேச்சர்.